வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டித்வா புயல் தற்போது காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்கு திசையில் மையம் கொண்டுள்ளது. 10 லட்சத்தை தாண்டியுள்ள பாதிப்புகள், 218 பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிப்பு. அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. இந்தோனேசியாவிலும் சீரற்ற வானிலை, 300ஐ தாண்டியது உயிரிழப்புகள். இனி விரிவான செய்திகள். டித்வா புயலானது தற்போது காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்கு திசையில் 210 கிலோமீட்டர் தொலைவில் அகலாங்கு 11.4 பாகை மற்றும் நெட்டாங்கு 80.6 பாகைக்கும் அருகில் மையம் கொண்டுள்ளது. இத்தொகுதி தொடர்ந்து நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் இந்தியாவின் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு சமாந்தரமாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் புயலின் தாக்கம் தொடர்ந்து குறைந்து வருகின்றது. அதன்படி வடக்கு, மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்றினால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை நெருங்கியுள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் 212 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி 218 பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் 2,73,606 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 9,98,918 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடு முழுவதும் 1,275 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 51,228 குடும்பங்களைச் சேர்ந்த 1,80,499 நபர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தை மையமாக கொண்டு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்த நிலைமை தணிந்தவுடன் மக்களின் வாழ்க்கையை வழமைக்கு திருப்புவதற்கு எடுக்கப்பட வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இந்த அலுவலகத்தில் பல அமைச்சுக்கள், நிறுவனங்கள் மற்றும் முப்படையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் கடமைகளுக்காக இணைக்கப்பட உள்ளனர். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த ஏனைய அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். மின்சார தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாக பரீட்சைகள் குறித்து வினவி பரீட்சை திணைக்களத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே பரீட்சை ஒத்திவைப்பு குறித்த இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டின் நீர் அதிகரித்தமையால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 121 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 மற்றும் MI-17 உலங்கு வானூர்திகள் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்திய விமானப்படையின்
17 ஹெலிகாப்டர் மூலம் கொத்மலி பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய கர்ப்பிணி பெண்ணொருவர் உட்பட வெளிநாட்டவர்கள் அடங்கலாக 24 பேர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக கொழும்புக்கு அழைத்து வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சேதங்களால் பல்கலைக்கழகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு காரணமாக சில இடங்களில் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக நிர்வாக பீடத்தின் பீடாதிபதி அலுவலகம் 4 அடி உயரத்திற்கு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் அலுவலக கதிரைகள், தளபாடங்கள் உள்ளிட்டவையும் அத்துடன் கணினிகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன. மேலும் விவசாய பீடம், கால்நடை மருத்துவ பீடம் மற்றும் பராமரிப்பு பிரிவுகள் உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக விவசாய பீடத்திற்கு அருகில் உள்ள உத்தியோகபூர்வ குடியிருப்புகளில் வசித்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மத்திய மாகாணத்தில் நிலவும் இந்த அவசரகால சூழ்நிலை காரணமாக 27ஆம் திகதி மாலை 6 மணிக்கு உபவேந்தர் வெளியிட்ட அவசர அறிவிப்பின்படி 28ஆம் திகதி முதல் பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் உள்ள அளவத்துக்கொடை காவல்துறை பிரிவின் ரம்புகைவெள மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவின் சரசவிகம ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவுகளில் சிக்கியவர்களில் இதுவரை 24 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மேலும் 45 பேரை தேடும் பணிகளை ராணுவம், போலீஸ் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ரம்புகைவெளவின் முதுநேகட பகுதியில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று காலை வரை அவர்களில் 10 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மேலும் சரசவிகமவில் பல வீடுகள் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் அங்கிருந்து 14 உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரம்புகைவெள பகுதி மிகவும் அதிக மண் சரிவு அபாயம் நிறைந்த பகுதி என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னதாக அறிவித்திருந்தது. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தாங்கள் தங்கியிருந்த ஆபத்தான பகுதியிலிருந்து தங்களது உறவினர் வீடுகளுக்கு வந்திருந்த போது இந்த அனர்த்தத்தில் சிக்கியதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மண் சரிவுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் விசேட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 303ஆக அதிகரித்துள்ளதோடு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தோனேசியாவின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பேரழிவு தரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சுமார் 100 பேர் காணாமல் போயுள்ளதோடு 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 75,219 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் மேற்கு சுமாத்ரா முழுவதும் 1,06,806 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. மேற்கு சுமத்ராவின் அகம் மாவட்டத்தில் சடலங்களை தேடும் பணியில் மீட்பு அதிகாரிகள் இன்னும் ஈடுபட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் ஆற்றங்கரைகள் உடைந்து வெள்ள நீர் மலை கிராமங்கள் வழியாக பாய்ந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான வீடுகளும் கட்டிடங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிலிப்பைன்ஸில் வெள்ள தடுப்பு திட்டத்தில் இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊழலில் தொடர்புடைய உயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு தொடர கோரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மதகுருமார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் மணிலாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இடதுசாரி குழுக்கள் மணிலாவின் பிரதான பூங்காவில் தனியொரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்படி ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து மணிலாவில் 17,000 போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.